மற்றவருடைய கஷ்டங்களை உங்கள் கஷ்டங்களாக நினைத்து வருத்தப்படுகிறீர்களா? நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு வரங்களை கொடுப்பார், உங்களை பயன்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அருமையான அனுதின அற்புத நேயர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களில் அநேகர் இதை பார்த்து பயனடைகிறீர்கள். இன்னும் அநேகருக்கு இதை பிரயோஜனமாக நீங்கள் அறிமுகம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசைப்பார். அதிகாலையிலே நம்ம நல்ல செய்தியை கேட்கணும் இல்லையா? ஸோ காலைதோறும் உடைய கிருபை புதியவைகளாக இருக்கின்றன. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வருத்தப்படாதீர்கள். பரலோகத்தில் தேவன் வாசம் செய்யும் இடத்துல வெளிப்படுத்தல் 21:4 வருத்தம் இல்லை, அலறுதல் இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை, சூரியனுடைய கடுமையான வெயிலும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தல் 7 கடைசியில் ஆட்டுக்குட்டியானவர் கஷ்டப்படுற மக்கள் அனைவரும் தம்முடைய மக்களின் கண்ணீரை துடைப்பார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வருத்தம், ஒவ்வொரு கஷ்டம், ஒவ்வொரு துயர் இருக்கதான் செய்யுது. சாதாரண ஒரு மனிதனுக்கும் வருத்தம் இருக்குது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2:15 கர்த்தர் ஆதாம் ஏவாளை தோட்டத்தை பண்படுத்த வைத்தார். ஆனால் அவங்க தேவனை விட்டு விலகும்போது ஆதியாகமம் 3:17-19 வருத்தத்தோடே உன் ஆகாரத்தை புசிப்பாய், நீ கொத்தரெல்லாம் முள் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு, நெறிஞ்சிருக்கு. நான் முந்தி உடம்பு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் யூபியில் உடம்புகள் இருக்குது, கனடாவில் உடம்புகள் இருக்குது, எல்லா தேசங்கள்லேயும் இந்த உடம்புகள் தானே வளருது. என்ன வெயில் அடித்தாலும், என்ன அகோரமான வறட்சின்னு காலது, அது மட்டும் பச்சையாக இருக்கும். ஸோ அங்கே தேவன் மனிதனுடைய கீழ்ப்படியான நிமித்தம் சபிக்கிறார். ஸோ நம்மளும் பாவம் செய்யும்போது நம்மள வருத்தமான பாரத்தை அவர் வைக்கிறான்னு சொல்லி சங்கீதம் 66 அங்கே 10-11 நம்ம பார்க்குறோம். சார், இந்த வருத்தத்துக்கு காரணம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும்போது நமக்குள்ள ஒரு குட்டி பார்வை இருக்குது. ஆகவே நாம் வருத்தப்படக்கூடாதுன்னு விரும்புகிறார். ஆனால் நம்முடைய பாவ நிமித்தம் நமக்கு வருத்தங்கள், பாரங்கள் ஏற்படுகிறது. அவர்கிட்ட தூரமாக போகும்போது சங்கீத புத்தகம் 38:1-10 வருத்தம், துக்கம். சங்கீதம் 88:7 வருத்தம், துக்கம். அதே போல் மல்கியா 2:17 வருத்தம், துக்கம். செப்பனியா 1:17 அக்கிரமத்தின் நிமித்தம் வருத்தம். நம்ம ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது வீணான வருத்தங்களை நம்ம அனுபவிச்சிடுறோம். பல விதங்களாக அனுபவிக்கிறோம். பாவங்களை பற்றி நான் அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை. பலவிதமான தவறுகள், பாவங்கள் முதல்ல ஆசையாக மகிழ்ச்சியாக இருந்தாலும் பின்னாடி நம்முடைய வாழ்க்கையில் வருத்தத்தை உருவாக்குறது. சாலமோனுடைய வாழ்க்கையை பாருங்கள். பிரசங்கி 2:4-23 வரைக்கும் அவன் பெரிய ஆலயத்தை கட்டினான், பெரிய மாளிகை கட்டினான், பெரிய கோடீஸ்வரன். உலகத்திலே 2 பேர் தான் கோடீஸ்வரன். ஒன்று மூசா, இன்னொன்று சாலமோன். சாலமுடைய சொத்து அளவிடப்பட முடியாமல் இருந்துச்சு. வெள்ளியெல்லாம் கற்களை போல இருந்து பேருன்னு சொல்லுது. அவ்வளோ பெரிய காரணம் செய்கிறான். குளம் வெட்டினா, திராட்சை தோட்டம் வெட்டினா, பல மாளிகை கட்டினா, எல்லாம் இன்பமாக இருந்துச்சு. ஆனால் முடியல. என்ன சொல்கிறான்? எல்லாம் மனதுக்கு சஞ்சலம், வருத்தமாக இருக்குது. ஸோ பணக்காரனுக்கும் வருத்தம் இருக்குது, சாதாரண ஏழைக்கு தோட்டத்தை பண்படுத்துகிறவனுக்கும் வருத்தம் இருக்குது. ஸோ தேவனை விட்டு விலகும் ஒவ்வொரு நிமிஷம் நமக்கு வருத்தம் இருக்குது. ஆனால் இந்த வருத்தத்தை போக்க தான் இயேசு சுவாமி சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே என்னிடத்தில் வாருங்கன்னு சொன்னார். நம்முடைய எல்லா பாவங்களையும் தம்முடைய முதுகில் அவர் சுமந்துட்டார். ஸோ we are set free. நம்மளை குற்றவாளிகளை தீர்க்காமல் தம்முடைய ரத்தத்தால் கழுவி நம்ம எத்தனை முறை தவறுனாலோ நம்மளை தூக்கி எடுக்கிறார், வருத்தங்களை நீக்கிறார். 2வது பார்க்கும்போது லூக்கா 4:40 பலவிதமான வியாதிகளினால் வருத்தம், வறட்சினால் வருத்தம். மார்க் 5:26 மருத்துவர்களால் வருத்தம். பலவித குணமாக்க முடியாத வியாதிகள் நம்மளை வருத்தப்படுது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் காயப்பட்ட கரங்களில் எல்லா வருத்தங்களும் போயிடும். ஏமாற்றத்தினால வருத்தம்,
மற்ற எல்லா விதங்களிலும் வருத்தப்படுறோம். புத்தீனமாக செயல்பட்டனால வருத்தங்கள். எப்படி வருத்தம் இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார் சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. எங்கள் வீட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா வியாதியும் வந்துச்சு. ரீனல் ஃபெயிலியர் வந்துச்சு, ஜாண்டிஸ், டீப் கோமா வந்துச்சு, கேன்சர் வந்துச்சு, பிள்ளை செத்து பிறந்தான், எல்லாமே அனுபவிச்சிட்டோம். ஆனால் எல்லாம் வந்துச்சு. ஆனால் கர்த்தர் மேலே பாரத்தை போடும்போது அவர் மரணத்தை ஜெயமாய் விடுங்கினார், நமக்கு மறுவாழ்வை தந்தார். வேலையில் கஷ்டம், நம்ம கஷ்டப்பட்டு தான் உழைக்க வேண்டியிருக்கு. அது வருத்தம். இந்த வருத்தம் தாங்க முடியாமல் நிறைய பேர் குடிக்க போகிறாங்க. மற்ற விதங்களில் தங்களுடைய பாரத்தை இறக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. மற்றவங்க போய் சொல்கிறாங்க, இல்லை வட்டி கடன் வாங்குகிறேன். இது மேலும் மேலும் வருத்தத்தை உருவாக்கணுடைய தேவனோடு பேசும்போது நம்ம இறக்கி வைக்கிற வருத்தம் நம்மளை விட்டு போகிறதுங்கிறது அறியாமல் இருக்காங்க. அவருடைய சமூகத்தில் நம்ம இதயத்தை ஊற்றி விடணுமா. ஒரு சமயத்தில் ஒரு அம்மாவை பார்த்தேன். அவங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் பெரிய அதிகாரியாக இருந்தாங்க. சின்னலேருந்து பரிசு எழுதி பெரிய அதிகாரியாக மாறினாங்க. கடைசியில் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாங்க. வீட்டிலே தனக்குள்ளே பேச ஆரம்பித்தாங்க. பிசாசில் பேச ஆரம்பிச்சு. கெட்டவங்க இல்லை, நல்ல பக்தி உள்ளவங்க அதுக்கு வர்றாங்க. ஆனால் முடியலன்னு அவங்கள்ட்ட கேட்கும்போது சொன்னாங்க, எவ்வளோ பாரத்தை நான் சுமந்து பைத்தியக்காரனாயிட்டேன். நீங்கள் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும்போது, ஒரு பெரிய ஸ்தாபனத்தை நடத்த வேண்டிய கடமை இருக்கும்போது உங்களுக்கும் வருத்தம் இருக்கும். அப்பா அம்மா விட்டு சேர்ந்த கடனை அடைக்கணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே வருத்தமாக தான் இருக்கும். உங்களுக்கு அன்புக்குரிய உள்ளவங்க இழக்கும்போது ஐயோ போயிட்டாங்களேன்னு வருத்தமாக இருக்கும். ஆனால் இந்த எல்லா வருத்தத்தையும் அவர் சுமந்தார். ஆகவே கலங்காதீங்க. இந்த வருத்தத்தின் மத்தியிலும் ஒரு பேரொழியை காண்பீங்க, வெளிச்சத்தை காண்பீங்க. அந்த அம்மா கிட்ட 10 வருஷமாக அப்படி இருந்தாங்க. அப்புறம் நான் போய் அவங்களை ஆறுதல் படுத்தி, இவ்வளோ பெரிய உத்தியோகத்தில் இருந்தீங்க, கவலைப்படாதீங்க, இப்போ கூட ஆண்டவங்க பெரிய உத்தியோகம் கொடுக்காது, என்ன தெரியுமா, ஊழியன்னு சொன்னேன். துள்ளி குச்சாங்க. அதோட டிப்ரெஷன்லாம் போயிட்டு. இன்னொரு வருத்தத்தையும் பார்க்குறோம். ஏசாயா 53:11 ஆத்மாவின் வருத்தம். தேவனாய கர்த்தருக்கு அவர் உலகில் வந்தபோது அவருக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. என்ன வருத்தம்? லூக்கா 19:41 நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். எருசலேம் மக்கள் தாம் சொல்ல நம்பாமல் முரண்டு பிடிச்சிட்டு அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரை பல விதமான வார்த்தைகளை இம்சிக்கும் போது அந்த நகரத்துக்கு வரப்போகிற அழிவை கர்த்தர் நினைத்தார். அவங்களுடைய அக்கிரமணி நிமித்தம் அவர் வருத்தப்பட்டார், व्यसனப்பட்டார். அதே போல் இன்றைக்கி நம்ம பெரிய உலகத்தில் வாழ்கிறோம். அடிக்கடி நான் பெரிய பெரிய இடங்களுக்கு போகும்போது நூற்றுக்கணக்கான பெரிய பணக்காரங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் வரதை நான் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும். என்ன வருத்தம்? 2 பேதுரு 2:7 லோத்து சோதோம் குமாராவில் நடக்கிற அநீதிகளை குறித்து தன் உள்ளத்தில் வருத்தப்பட்டான். ஆனால் வருத்தப்பட்டும் பிரயோஜனம் இல்லை. கலாத்தியர் நிமித்தம் பவுல் வருத்தப்பட்டான், கலாத்தியர் 6:17. அதுபோல் ஏசப்பா மக்கள் மனந்திருமா நிமித்தம் வருத்தப்பட்டார். அவங்க அழிவுக்கு நேராக போகிறாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டார். ஆம் பிரியமானே, உங்களுடைய அயலகத்தார், உங்களை சார்ந்தோர், உங்கள் நண்பர்கள், உங்கள் தேசம், உலகம் முழுவதும் கர்த்தரை அறியாத நிமித்தம் நீங்கள் வருத்தப்படுகிறீர்களா, வேதனைப்படுகிறீர்களா? மற்றவருடைய கஷ்டங்களை உங்கள் கஷ்டங்களாக நினைத்து வருத்தப்படுகிறீர்களா? நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு வரங்களை கொடுப்பார், உங்களை பயன்படுத்துவார். அன்பின் கர்த்தாவே, இன்றைக்கும் பலவிதமான வருத்தத்தில் இருக்கிற உங்களுடைய அடியார்களை கண்ணோக்கி பார். சலோமி, உன் பிள்ளை கீழ்ப்படியாமல் நிமித்தம் நீ ரொம்ப வருத்தப்படுறேன். உன் புருஷன் அரேபியாவில் இருக்கான், ஆனால் உன் பிள்ளையும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், ஸ்கூல் போக மாட்டேங்கிறான், கீழ்ப்படியாமல் இருக்கான், வயசுக்கு வந்த பிள்ளை எதிர்த்து நிற்கிறான். நீ அழுகிற, ஸ்கூல் போன பாடு அழுகிற. அதே போல் ஜெயச்சந்திரன், உன்னுடைய மகன் மனந்திரணும்னு சொல்லி நீ அழுகிற, ரசிக்கப்படணும்னு அழுகிற. அவன் ஒரு ஃப்ரீ திங்கர். அவன் தன்னுடைய மூளை தான் தனக்கு எல்லாம் நினைக்கிறான். உன் அழுகின் கண்ணீரை என் தெய்வன் துடைக்கிறார். கமலா, உன்னுடைய பையன், அவனுக்கு ஹென்ரின்னு பேர் வச்சுருக்க. ஆனால் அவன் வேலைக்கு நல்ல வேலை கிடச்சி நல்லா படிப்பான், வேலைக்கு போனது பின்மாற்றம் அடைஞ்சிட்டான்.
அது நிமித்தம் நீ வருத்தப்படுற, வேதனைப்படுற. ஆனால் இன்னைக்கு கலங்காத. கர்த்தர் கண்டிப்பாக உன்னை மகனை சந்திப்பார், பெரிய காரியம் செய்வார். வியாதி, பாவங்கள், கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பார்த்து அவருடைய கண்ணீரை தொடங்க. வேறு இருக்க பழுவை உங்கள் மேலே போடக்கூடிய பழக்கத்தை தாங்க. Let them set free by grace, by power. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.